ஹாய் விவோஸ், வெல்கம் டு வர்சஸ் தோட்டம். இன்றைக்கி இந்த ஷார்ட்ஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, என்னுடைய லாஸ்ட் இயர் மாடி தோட்டம் 2025 ஆடிப்பட்டத்தில் வச்ச மாடி தோட்டம் அந்த இது தாங்க. பார்த்துக்குங்க. இந்த இப்படிலாம் இருந்து அறுவடை ஆயிடுச்சிங்க. எல்லாம் செடிக்காயிலேருந்து கொடிக்காய்கள்லேருந்து எல்லாமே போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நான் மறுபடியும் 2026ஆம் ஆண்டுடைய ஆடிப்பட்டத்துக்கு நம்ம ஆல்ரெடி இருந்த செடி அப்படியே வச்சுக்கிட்டு இருக்க முடியாதுங்க. எல்லா காய்கள்லாம் காஞ்சி முடித்ததுக்கப்புறம் அறுவடை ஆனதுக்கப்புறம் நம்ம அது என்ன பண்ணணுன்னா, எல்லா மண்ணுமே எடுத்து கொட்டி கலக்கி இது மாதிரி க்ரோ பேக்கில் அள்ளி மறுபடியும் ரீபாட் பண்ணுற மாதிரி பண்ணி வைக்கணுங்க. ஏன் அப்படின்னா, நல்லா தண்ணி ஊற்றி ஊற்றி நம்ம மழை பெய்யறதுனால கெட்டியாக இருக்கும். ஒரு வருஷத்துக்குள்ளேயே அந்த க்ரோ பேக்கில் இருக்கிற மண்ணுகள்லாம் நல்லா கெட்டியாக இருக்கும். அப்படியே நம்ம செடிகள் வைக்க முடியாது. அதுக்கப்புறம் அந்த மண்ணில் சில கெட்ட பூச்சிகள்லாம் கூட இருக்கும். வண்டு பூச்சிகள் இருக்கும். அப்புறம் நம்ம வச்ச செடிகள் இறந்து போன அடி வேரில் இருந்து வேர்க்கரையா மாதிரிலாம் இருக்கும். அதனால் நம்ம கொட்டி மறுபடியும் பாட்டிங் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நல்லா தளதளன்னு செடி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த பாட்டிங் மிக்ஸ் பண்ணும்போது ஆல்ரெடி இருந்த மண், புதுசாக மண் இருந்தாலும் போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம கிச்சன் வேஸ்ட்டு போட்டுக்கலாம், வேப்ப முன்னாக்கு போட்டுக்கலாம். அப்புறம் கோகோ பீட் இருந்தாலும் போட்டுக்கலாம். மண்புழு உரம், உங்களுக்கு என்னென்ன உரம் இருக்குதோ எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி மறுபடியும் நீங்கள் ஸ்டாண்டு மாதிரி தரையில் வைக்காதீங்க. நான் வச்ச மாதிரி கல் வச்சு, நான் பிவிசி பைப் லைனை வச்சு அது மேலே ஸ்டாண்டு மாதிரி வச்சு அதில் க்ரோ பேக்கில் நிரப்பியிருக்கேங்க. எப்பயும் க்ரோ பேக்கில் சைடில் ஓட்டை போட்டுக்குங்க. 2 ஓட்டை கம்பல்சரி இருக்கணும். நம்ம தண்ணி ஊற்றுறது வெளியில் போகணும். அப்படியே இருந்ததுன்னா வேரழுகள் வந்துடும். தண்ணி தேங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம இப்போ வெயில் காலத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மழை காலம் பெய்யும்போது நமக்கு பிரச்சனை வராமல் இருக்கும். அதனால் நான் மாடி தோட்டம் ஆடிப்பட்டதுக்கு இப்படி ரெடி பண்ணிட்டேன். நீங்களாம் யார் ரெடி பண்ணீங்கன்னு